ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்றைக்கான சிம்பிள் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெசின் ப்ரூச்சஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஓஹெச்பி ஷீட் யூஸ் பண்ணி நான் ரெசின் ப்ரூச் பண்ணியிருக்கேன். ஸோ ஓஹெச்பி ஷீட்டு நீங்கள் ரெண்டு விதமாக நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ஒன்று வந்து நான் ரிமூவே பண்ணாமல், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணாமல் அடியில் கரெக்டாக இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடியில் எனக்கு ஓஹெச்பி ஷீட்டு இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஓஹெச்பி ஷீட்டு அப்படியே கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இந்த இடம் வந்து பிசுறு மாதிரி இருக்குது, நான் பேக் சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால பேக் சைடு டிசைனுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓஹெச்பி ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நான் இதில் வந்து ஓரம் எட்ஜ் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னா, கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்படி நல்லா டப்புன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஓஹெச்பி ஷீட்டு வந்துடும், ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸஸ் எல்லாம் நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்துக்குமே அதே ப்ரொசீஜர் தான். இங்கே பாருங்கள், ஓஹெச்பி ஷீட்டை டக்குன்னு எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு சிசர் வச்சு எக்ஸ்ட்ராஸாக கட் பண்ணி விட்டுருங்க. டெய்லரிங்க்கு யூஸ் பண்ணுற அயன் இருக்கும் இல்லையா, அந்த சிசர் யூஸ் பண்ணுங்க. இரும்பு சிசர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கட் ஆயிரும் உங்களுக்கு அவுட்டர் லேயர் எல்லாம். இன்னைக்கான சிம்பிள் டிப்ஸ் இதுதான். தேங்க்யூ.